எல்லாருக்கும் வணக்கம். ஆண் பாவம் கொள்ளாதது நிஜமே இட்ஸ் வெரி இமோஷ்னல் ஃபிலிம். ரொம்ப ஒரு எதிர்பாராத விதத்தில் எனக்கு எண்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் அவேக்கனிங் மாதிரி இது ஒரு எல்லாரோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப கிண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் எஸ்பெஷலி 2 லேடிஸ் நம்ம தீபாவும் அவங்க அனுபமாவும் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா 2 பேரும் பயங்கர கான்ட்ராஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் புட்டிங் த ஹோல் திங். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 பேரோடையும். ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து சூப்பராக இருந்தது. யுவராஜன், மாளவிகா அண்ட் விக்னேஷ்காந்த் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. I wish them all the best and congratulations to the direction team, director Kaliyarsan Thangavel and the entire team. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். வணக்கம். காலகாலமாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அந்த புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து எல்லோரும் பெரியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய டோட்டல் படத்தில் சொல்லக்கூடிய சமாச்சாரமும் அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படிங்கிறது. என்ன இந்த காலகட்டத்தில் இப்போது அந்த அந்த யூத்து டூட்ஸ் சொல்லுவாங்க, அந்த யூத் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வீக் பாயிண்ட் ஆகட்டும், இல்லை அவங்க சுதந்திரம்னு நினைக்கிறதாகட்டும், அதில் என்ன தப்பு நடக்குதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஆண்கள் சில வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆனால் கூட அது எந்த அளவுக்கு பெண்களை காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோயினில் ஆரம்பித்து நம்ம பிளாக் ஷிப் அந்த கப்புள்ஸில் அழகாக கதையை கொண்டு போய் அவங்களும் சேர்ந்து அந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறது வந்து கோர்ட்டில் ரொம்ப டச்சிங்காக சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி யூத்துக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ். டைரக்டர் ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் கூட அவருடைய ஃபீலிங்ஸு, டைலாக்ஸு, கான்செப்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நடித்தவங்க எல்லாருமே எந்த கேரக்டருமே சோட போகாத அளவுக்கு எல்லாருமே வந்து அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த நடிச்சிருக்காங்க. ஸோ படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.